உலகம் முழுவதும் உள்ள ஓட்டுநர் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்கள். பாட்டன் இஸ் பேக், அதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி போய் என்னோடய வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை என் சேனலில் ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க பார்த்தீங்கனாலும் தெரியும். பாட்டன்ற ஒரு கம்பெனி ஹூப்ளியில், கர்நாடகா மாநிலம் ஹூப்ளியில் வந்து நேரடி கிளைண்ட் இன்டர்வியூ பண்ணியிருந்த தகவல்களை, அது வந்து இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த வீடியோ போட்டு நிறைய பேர் போய் அதில் செலக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறமும் வந்து ரிவ்யூன்ற பேரில் 2 வீடியோவாக போட்டு நான் அதை வீடியோ பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சிருக்கும். அதே பாட்டன் கம்பெனி ஏப்ரல் மாதம் இன்டர்வியூ பண்ணவங்க இப்போ வந்து ஜூமில் இன்டர்வியூவை கண்டஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ரிட்டன் வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. நேரில் வரலாம், ஆனால் அந்த தடவை ஜூம்லேயே பண்ண போகிறாங்க, கூகுள் மீட்லேயே. ஜூம் ஆர் கூகுள் மீட் லிங்க் அனுப்பிச்சிட்டு நேரில் உங்களோட இங்கிலீஷ் லெவலை செக் பண்ணிட்டு அதில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கீங்க, ஃப்ளூயண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் செலக்ட்னு சொல்லி உங்களை வந்து ஹூப்ளிலேயோ அல்லது கேரளாவிலையோ, அந்த இடம் என்ன டிசைட் பண்ணலை அவங்க, 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கம்பல்சரி உள்ள கேமரா, வண்டி கேபினுக்கு உள்ள கேபினுக்கு வெளியில் 2 கேமரா வச்சு உங்களோட டெஸ்ட் ட்ரைவை அவங்க கொடுக்குற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறீங்களான்றதை செக் பண்ணி வீடியோ எடுத்து, ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் செலக்ட் ஆனவங்க வீடியோ எடுத்து அந்த வீடியோவையும் அனுப்பிச்சு இங்கிலீஷ் மார்க்கு, அந்த வீடியோவில் உள்ள மார்க், டிரைவிங் ஸ்கில் மார்க் 2யும் கம்பேர் பண்ணிட்டு செலக்டர் லிஸ்ட்டு 1 மந்த் ஆஃப்டர் தருவாங்க. அதுக்கப்புறமும் 5 to 6 மாதம் ஆகும் டோட்டல் ப்ராசஸிங் டைமிங் இவங்களுக்கு. பாட்டன்ற கம்பெனி திரும்ப வர்றாங்கன்ற தகவலை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இதுக்கு எலிஜிபிள் கிரிட்டீரியா என்னென்னா, மினிமம் நீங்கள் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தாராளமாக இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். 1 வருஷத்துக்கு மேலே இந்தியன் ஹெவி இருக்கணும், மறந்துடக்கூடாது. ஆஃப்டர் 2009 எல்லாருமே அட்டன் பண்ணலாம். மினிமம் 1 இயருக்கு மேலே இருக்கவங்களும் அட்டன் பண்ணலாம். பிஃபோர் 2009 இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும். யாராக இருந்தாலும் இங்கிலீஷில் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஏஜென்சி சைட்லேருந்து ஃபஸ்ட்டு உங்களை இங்கிலீஷ் செக் பண்ணிவிட்டு தான் கிளைண்ட்டுக்கிட்ட உட்கார வைப்பாங்க. கிளைண்ட்டுக்கிட்ட அவர் பாஸுன்னு உங்களை சொன்னால் மட்டும்தான் டெஸ்ட் ட்ரைவுக்கு அனுப்புவாங்க. டெஸ்ட் ட்ரைவ்லேயும் நீங்கள் நல்ல ஸ்கோர் வாங்கினீங்கன்னா உடனே ரிசல்ட் தெரியாது. உங்களோட வீடியோ, உங்களை போல் வண்டி ஓட்டி காமிக்க போகிறவங்க எல்லாரோட வீடியோவும் ஹங்கேரிக்கு பாட்டன் கம்பெனிக்கு அனுப்பப்பட்டு அங்கே உள்ள டெஸ்ட் பண்ணுற அந்த கோஆர்டினேட்டர் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாட்டன் பாஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வர 1 மாதம் ஆகும். ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஹூப்ளி இன்டர்வியூவில் எங்களுக்கு இந்த அனுபவங்கள் இருக்கிறதுனால தெளிவான விவரங்களை சொல்கிறேன். 1 வருஷத்துக்கு மேலே உள்ளவங்களும் அட்டன் பண்ணலாம். ஹெவி எடுத்து 2009 பிஃபோராக இருந்தால் முன்னுரிமை கொடுக்கப்படும். ஆஃப்டர் 2009 யாராக இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். கல்ஃப் ரிட்டன் 2009 2 இருக்கிறவங்களுக்கு இன்னும் முன்னுரிமை தருவாங்க. யாராக இருந்தாலும் இங்கிலீஷு கம்பல்சரி. அது அல்லாமல் ஆஃப்டர் 2009 லைசன்ஸ் ஹோல்டர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பாஸ் ஆகிடுறீங்க, டெஸ்ட் ட்ரைவ்லையும் பாஸ் ஆகிடுறீங்க. ஆனாலும் டைட்டன் அப்படின்ற கிளாஸு 2 மாத கிளாஸு ஒன்றுத்துக்கு அவங்க லிங்க் அனுப்புவாங்க. அங்கே உள்ள கோட் 95 பற்றின சிலபஸ் மொத்தத்தையும் ஆன்லைன்லேயே கிளாஸாக வச்சு அந்த டைட்டன் கிளாஸ்லேயும் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் முழுமையாக பாஸ் ஆனதாக அர்த்தம். இங்கிலீஷில் பாஸ் ஆகிடுறீங்க, டெஸ்ட் ட்ரைவ்லையும் பாஸ் ஆகிடுறீங்க, டைட்டனில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் உங்களுக்கு தொடர்ந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. இந்த விவரத்தையும் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் அட்டன் பண்ண விருப்பம் உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னா எலிஜிபிள். அந்த கிரிட்டீரியா அவங்க சொல்கிற அளவுகளோட இங்கிலீஷ் நல்லா தெரியும், வண்டியும் நல்லா ஓட்டுவேன், கேமரா வச்சு எடுத்தாலும் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு நீங்கள் நம்புகிற பட்சத்தில், உண்மைன்ற பட்சத்தில் உங்களோட ரெஸ்யூமு, பாஸ்போர்ட்டு, இந்தியன் லைசன்ஸு, இது 3 மட்டுமாவது குறைஞ்சபட்சம், இல்லை எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஆதார் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக எனக்கு அனுப்புங்க. எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. உங்களோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நம்பர் தரேன். யாரை காண்டாக்ட் பண்ணி இதுக்கு ஸ்லாட் எடுக்கணும் அப்படின்றதுக்கான நம்பரை உங்களோட சிங்கிள் பிடிஎஃப்பை பார்த்துட்டு தான் தர முடியும். ஏன்னா பப்ளிக்காக எந்த இன்டர்வியூ கோஆர்டினேட் பண்ணுற அவங்களோட நம்பர்லாம் போட்டுட்டா எங்களுக்கு ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் இருக்குது. ரெஸ்யூம்னா என்னன்னே போய் அவங்கள்ட்ட கேட்குறது, 6 மாதம் 7 மாதம் ஆகுது, நானும் கலந்துக்கலாமான்னு போய் அவங்கள்ட்ட சந்தேகம் கேட்குறது. இப்படி நிறைய இடையூறுகள் இருக்கிறதுனால நம்பரை பப்ளிக் பண்ண வேணான்ட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தினால இந்த மாதிரிலாம் போய் என்கொயரி பண்ணும்போது உண்மையாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு ப்ரிப்பேராக இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத சூழல் போகிறதுனால தான் நம்பரை பப்ளிக் பண்ணுறதில்ல. ஹீரோ பாஸ் மாடலில் உங்கள்கிட்ட ரெஸ்யூம் இருக்கணும். ரெஸ்யூமோடு சேர்த்து பாஸ்போர்ட் அண்ட் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணி வித்து உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அது, கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அது, எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாக இருக்கணும். அந்த பிடிஎஃப்க்கு உங்கள் நேம் இருக்கணும், ஏதோ ஒரு நேம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒருத்தவங்களை காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு உங்களை பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்த்து அவங்க எதையும் எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதெல்லாம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் என்ன. பாட்டனுக்கான கிளைண்ட் இன்டர்வியூ ஜூமில் கூகுள் மீட்டில் நடக்க போகுது. அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா வர 22 நவம்பர் 22 நடக்க போகுது. அதில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்த கட்டம் நீங்கள் டெஸ்ட்டுக்கு போவீங்க. அதுலேயும் பாஸ் ஆகிட்டா
உங்கள் டெஸ்ட் வீடியோலாம் செக் பண்ணிட்டு அவங்க ஃபீட்பேக் கொடுக்க 1 மாதத்துக்கு மேலே ஆகும் ரிசல்ட் வர்றதுக்கு. இந்த கேட்டகரியில் நீங்கள் பாஸ் ஆகிற கேட்டகரியில் ஆஃப்டர் லைசன்ஸ் உள்ளவங்களாக இருந்தால் E-Titan கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அது முழுமையடையும். அதுக்கே 2 மாதம் ஆகும். நீங்கள் அங்கே போய் ஏதாவது ஃபெயில் ஆகிடக்கூடாது அங்கேரில் போயின்னு தான் இங்கேயே E-Titan ஒரு கிளாஸை வச்சு உங்களை ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பாஸ் ஆகிட்டு வண்டிலையும் பாஸ் ஆகிட்டு ஆனால் E-Titanல என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து ப்ராசஸ் நடக்காது. நீங்கள் வருத்தப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நான் தெளிவாக சொல்லிடுறேன். தென் முக்கியமான விஷயம், நமக்கு முன்னாடி போகிற டிரைவருங்கள் செய்கிற எல்லா தப்புக்கான பலனையும் பின்னாடி போகிற டிரைவருங்கள் தான் அதுக்கான பலனை அனுபவிக்கணும். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இதே பாட்டனுக்கு ஃப்ரீ ரிக்ரூட்மெண்ட்டில் நிறைய டிரைவருங்க உள்ளே போயிட்டு 6 மாதம் ஓட்டுறது இல்லை 8 மாதம் ஓட்டுறது கான்ட்ராக்ட் பீரியட் முடிகிற வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல அப்படின்றதுனால அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு இருந்த ரிக்ரூட்மெண்ட் ஸ்டைலை இப்போ ஃப்ரீ இல்லைன்னு மாற்றிட்டாங்க. இதை வந்து ஃப்ரீ இல்லைன்னா எதுக்கெல்லாம் சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் ஆகுன்ற தெளிவான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு ஏஜென்ட் சைட்லேருந்து தரல. ஓகேங்களா? தராதனால இதுக்கு என்ன சிஸ்டமில் அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க, லைசன்ஸுக்காக எதுவும் பிடிப்பாங்களா சம்பளத்தில், இங்கேருந்து போகும்போது ஏதாவது டெபாசிட் அமௌண்ட் கட்டணுமா, இது போன்ற விவரங்களை எங்களுக்கு தெளிவாக சொல்லலை. ஏற்கனவே நடந்த ஒரு நல்ல கம்பெனி பாட்டன்றவங்க திரும்பி இன்டர்வியூ பண்ணுறாங்கன்ற தகவல் தெரிஞ்சதுனால அதை தெரிவிக்கணும்னு தெரிவிக்கிறேன். இதையெல்லாம் நீங்களே தான் சம்மந்தப்பட்ட கோஆர்டினேட்டர் ஏஜென்சி சார்பில் கேட்டு தெளிவடைஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்ரீயாக எடுத்த இன்டர்வியூவை வந்து இப்போ ஃப்ரீ இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. எதுக்கெல்லாம் சார்ஜ் ஆகும், என்னென்னலாம் அவங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்றது முழுசாக விவரமாக அவங்க சொல்லலை. சொல்லாமல் இருக்கும்போது அதை நாங்கள் வீடியோவில் வெளிப்படையாக எதையும் சொல்ல முடியல. லைசன்ஸ் ஆஃப்டர் லைசன்ஸ்னால் எவ்வளோ பிடிப்பாங்க, ஆஃப்டர் லைசன்ஸாக உள்ளவங்களுக்கு 3500 ரூபா செலவாகும், பிஃபோர் லைசன்ஸாக உள்ளவங்களுக்கு 2500 ரூபா செலவாகும். அந்த லைசன்ஸ் ஒரு காசுலாம் நாம் தான் கட்டணும், அங்கே போய் அக்காமடேஷன் பீரியடில் வந்து பேசிக் சேலரி கிடையாது, இப்படி நிறைய தகவல் சொல்கிறாங்க. எதுவுமே எனக்கு உறுதி இல்லை. தெளிவான ஒரு டீட்டெயில் சொல்லாததுனால அதை பற்றின விஷயங்களை வீடியோவில் சொல்ல முடியல. நீங்கள் இங்கிலீஷ்லேயும் டெஸ்ட்லேயும் மேபி பாஸ் ஆகிட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஏஜென்ட் சைடில் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? எங்களால் முடிஞ்சது குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு டிரைவராக ப்ரொஃபைலோடு ரெடியாக இருக்கீங்களா அதை மட்டும் செக் பண்ணிட்டு உங்களை அவங்களோட கனெக்ட் பண்ணி விடுறது மட்டும்தான் என்னால் முடிஞ்ச ஒரு உதவி அல்லது என்னால் முடிஞ்ச ஒரு வேலை இந்த சேனல் மூலிமா. ஓகேங்களா? கடந்த காலங்களில் இதுக்கு முன்னாடி போன டிரைவருங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள்னால பின்னாடி வர்றவங்களுக்கு என்னென்ன சிக்கல் வருதுன்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடச்சி எல்லாமே கிளிக் ஆனிச்சுன்னா நல்லபடியாக நீங்கள் வரலாம். ஓகேங்களா? எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஹாய் மெசேஜ் போடாதீங்க. 6 மாதம் இருக்குது, நான் ப்ராசஸ் முடியறதுக்குள்ள 1 இயர் ஆயிரும், நான் போகலாமான்னு கேட்காதீங்க. 1 இயர் கம்ப்ளீட் ஆன டிரைவர்ஸ் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். இங்கிலீஷ் லெவலில் நான் கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவேன், பரவாயில்லையா கேட்காதீங்க. அவங்க ஃப்ளூயண்ட்டாக கேட்குறாங்க. தெளிவாக சொல்லிடுறேன். எனக்கும் நேரத்தை வரைய பண்ணாதீங்க. நான் ஓரளவுக்கு பேசுவேன், நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படி கேட்குறது வேண்டாம். அவங்க ஃப்ளூயண்ட்டாக கேட்குறாங்க. இதான் அவங்களோட ஸ்டேட்டஸ். ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் இருக்கணும், பர்ஃபெக்ட் டிரைவிங் இருக்கணும். ரெண்டும் முடியுன்றவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட ஃபுல் செட் ஆஃப் ப்ரொஃபைல் இருந்ததுன்னா மட்டும்தான் நான் பார்த்துட்டு கான்டாக்ட் நம்பரை தருவேன். ஓகேங்களா? நல்லதொரு காணொளியில் அடுத்து சந்திப்போம்.